மகத்தானவன் மனிதானே மகத்தானவன் மனிதானே மகத்தானவன். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். சேலம் அன்னதானப்பட்டி பகுதியில் ஒரு தாய் அவங்களோட பெண் 2 பேரும் ஆபாசமாக புகைப்படம் எடுத்து மிரட்டியிருக்காங்க. திமுக அவைத்தலைவர் பதவியில் இருக்கிற ஒருத்தர் அண்ணாமலை அவர்கள் ட்வீட் போட்டிருக்கிறாரு. ஆனால் இதுக்காக தான் சமூகத்தில் குழந்தைகளுக்கும் அமைதிக்கும் அநீதி அச்சுறுத்தலும் இதெல்லாம் இருக்கிற திமுக தீய சக்தியை நிராகரிக்கும் நேரம் வந்துருச்சுன்னு ஒரு ட்விட்டரில் போஸ்ட் போட்டிருக்கிறாரு. ஆனால் இதெல்லாம் உண்மைதான். ஆனால் எத்தனை நாள் தான் இதே ட்விட்டரில் போட்டு மக்கள் இன்னைக்கு மக்களோட மக்கள் நிற்காம போராடாமல். ஆனால் இதுக்கு முன்னாடி 2024 தேர்தலில் முன்னாள் மாநில தலைவராக இருக்கும்போதெல்லாம் உண்மையிலேயே ஒரு அரசியல், அதான் நாடாளுமன்ற தேர்தலே அந்த அளவுக்கு பரபரப்பாக இருந்தது. ஆனால் இன்னைக்கு சட்டமன்ற தேர்தல் பார்த்தோன்னா இன்னைக்கு கூட ஒரு கூட்டணியில் பிரச்சனை, இதை பற்றி தான் பேசிட்டு இருக்காங்களே ஒழிய வேற எந்த ஒரு தூத்துக்குடி அந்த விளாத்துக்குளம் அந்த பெண் தான், அதெல்லாம் சாதாரணமாக கடந்து போக முடியுமா எதிர்கட்சி வரிசையில் இருக்கிறவங்க? ஆனால் இதெல்லாம் பார்க்கும்போது அதாவது கூட்டணி பலமாக இருந்துட்டா போதும் அப்படின்னு. இன்னொரு விஷயம், இன்னைக்கு 2 நாளாக இதுக்கு திமுகவில் சேரும்போது எப்படி பிரேமலதா இந்த தேமுதிகவை கழிவு ஊற்றிட்டு இருந்தாங்களோ இப்போ விசிகாவை கழிவை ஊற்ற ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் என்னதான் பண்ணாலும் அவங்க திமுகவில் தான் இருப்பாங்கங்கிறது தெளிவான விஷயம். நேற்று ஆன்லைனில் ஒரு வீடியோ விடுறாரு திருமாவளவன் அவர்கள். இந்த மாதிரி, அதாவது என்னோட பார்வையில் என்னன்னா, எல்லா சீட்டெல்லாம் இவங்களுக்கெல்லாம் அதிகமாக கொடுக்க மாட்டாங்க. ஆனால் கொடுக்கறதுக்கு முன்னாடியே மக்கள்கிட்ட இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி பிரச்சனை எல்லாத்தையும் சொல்லிட்டான்னா அந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையும் வராது. இந்த மாதிரி இருக்கு, என்ன பண்ணாலும் நாங்கள் கம்மி தான் தருவாங்கன்னு இல்லைன்னா திடீர்னு ஒரு இந்த மாதிரி ஒரு 6 சீட்டு தான் தர்றாங்கன்னு சொன்னோன்னா அவங்க தொண்டர்கள் எல்லாம் திடீர்னு எதிர்ப்பு கொடுப்பாங்க. அப்போ அது பதட்டமான சூழ்நிலை வரும் எலெக்ஷன் நேரத்தில். ஆனால் இப்போ புலம்புனானா ஏதோ ஒன்று, அதனால தான் ஒரு விஷயத்த சொல்கிறாரு, வலியும் உண்டு அதே நேரத்தில் வலிமையும் உண்டு அப்படின்னு சொல்கிறாரு. நமக்கு எல்லாம் ஒரு விஷயம் என்னன்னா, அதாவது திருமாவளவன் அவர்கள் எல்லாம் திமுக ஒரு பெரிய யானையை சின்ன கயிறால் கட்டி வச்ச மாதிரி தான். விசிகாவை ஒரு சின்ன யானை, விசிகாங்கிற யானையை ஒரு சின்ன நூலால் கட்டி வச்ச எப்படி இருக்கு, அந்த மாதிரி தான் நம்மளோட பார்வையில். ஏன்னா நல்லா யோசிச்சு பாருங்க, திருமாவளவன் அவர்கள் அதாவது திமுக முட்டு கொடுக்கறதுலேயே பாதி இந்த 5 வருஷமா ஓடிடுச்சுன்னு நம்ம பார்க்கணும். ஏதாவது வளர்ச்சி ஏதாவது ஒன்று நோக்கி, ஏன்னா திமுகவை தாண்டி ஒரு பெரிய கட்சின்னு பார்த்தோன்னா விசிகா தான், காங்கிரஸ் எல்லாம் அடுத்தபடி. ஆனால் இன்னைக்கு ஒரு யதார்த்தமான ஒரு விஷயம் தானே, இன்னைக்கு எல்லாம் அதான் மக்களுக்காக ஏதாவது ஒரு, இப்போ தமிழக வாழ்வுரிமை கட்சி வேல்முருகன் எல்லாம் இப்போ வெளியே வர்றதா செய்திகள். ஏன்னா நிறைய சட்டமன்றத்தில் திமுக ஆட்சியில் நடக்கிற அந்த அவலத்துல எல்லாம் பேசுறாரு. ஆனால் எந்த ஒரு விஷயத்தையும் இவர் பேசல. இது உண்மையான விஷயம். ஏன்னா விஜய் அவர்கள் எல்லாம் மேல இவர் பரிதாபப்பட்டு இருந்தாரு. பாஜக அதிமுக எல்லாம் உங்களை முழுங்கிரும், நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்கன்னு சொல்லி இவர் அவங்களுக்கெல்லாம் அறிவுரை சொல்லிட்டு இவங்க கட்சி அடியோட மண்ணோட மண்ணா போகுதுங்கிறத மறந்துட்டாரோ அப்படிங்கிற கேள்விதான் இங்க வருது. ஏன்னா உண்மை இது. ஏன்னா திமுக எல்லாம் அதிகமான சீட்டெல்லாம் கொடுக்க மாட்டாங்கிறது யதார்த்தமான விஷயம். தேமுதிக கொடுத்துருக்காங்க, ஆனா அதை விட ஒரு சீட்டு எச்சா இருந்தாதான் நல்லா இருக்குன்ற மாதிரி விசிக தொண்டர்கள். ஆனா இது கிடைக்குமா கிடைக்காதாங்கிறதெல்லாம் போக போகதான் தெரியும். விசிகாவுக்கு கிடைக்காதுங்கிறது யதார்த்தமா. அப்படி இருந்து கிடைக்கிற மாதிரி இருந்தானா புலம்ப மாட்டாரு, ஒரு கெத்து காட்டியிருப்பாரு. இங்கெல்லாம் கெத்தே இல்லைன்னு தான் நம்ம பார்க்கணுமே ஒழிய ஒரு விஷயம் எப்படிப்பட்ட ஒரு கட்சி பாருங்க, தொண்டர்கள் நிறைய கூடுற கட்சி. ஆனா இன்னைக்கு அழிஞ்சிட்டு வருதுன்னா அது திமுக அழிக்க தான் நினைக்கிறாங்களோன்ற ஒரு கேள்வி. ஏன்னா இவங்களை வச்சு ஒரு அரசியல், இவங்க எல்லாம் நமக்கு பாதுகாப்பா இருக்கணும், நாம என்ன தப்பு செஞ்சாலும் திமுக ஆட்சிக்கு இவங்கெல்லாம் ஒரு சின்ன பாதுகாப்பு மாதிரி, வெளியில எதிர்கட்சிங்க ஏதாவது விமர்சனம் பண்ணா தாக்குறதுக்கும் அவங்கள பலி கொடுத்துடலான்ற மாதிரி திமுக நினைச்சிட்டு இருக்காங்களோங்கிறது நம்மளோட பார்வை. இன்னொரு விஷயம் என்னன்னா, விஜய் அவர்கள் எல்லாம் கொடூர இருக்காங்கன்ற மாதிரி ஒரு ஆதவ அர்ஜுன் அவர்கள் பேசியிருந்தாரு. எப்பத்துல இருந்துன்னா, அதாவது இந்த ரமலான் நோன்புல இருந்து அவர் மதச்சார்பற்ற கட்சின்னு சொன்னதுல இருந்து பாஜகவும் அதிமுகவும் கொடூரமா மாறிட்டாங்கன்ற மாதிரி ஆதவர்ஜுன் அவர்கள் சொல்லிட்டு இருக்கிறாரு. இன்னொரு விஷயம் என்னன்னா, அதாவது நாங்க மட்டும் பாஜக கூட்டணியிலயோ ஏதோ ஒன்று இருந்திருந்தோம்னா இந்திய கூட்டணியில எங்களை முதலமைச்சர் ஆக்கியிருப்பாங்க, ஜனநாயக படம் வந்திருக்கும், 1500 கோடி நாங்க சம்பாதிச்சிருக்கலான்ற மாதிரி சில செய்திகள் சொல்லிட்டு இருக்கிறாரு. ஆனா இங்க நம்மளோட பார்வையில என்னன்னா, அதாவது இவங்க எப்படி எல்லாம் ட்விஸ்ட் பண்றாங்கன்ற மாதிரி தான். ஏன்னா இவங்களை நம்பி யாராவது கூப்பிடுவாங்களான்றது தான்.
ஒரு அறிவுரை சொல்லலாம். இந்த மாதிரி நீங்க தனித்து நின்னா ஏதாவது திமுகவுக்கு ஆதரவா ஆயிரும், அதனால நீங்க வரலாமான்ற அது சஜஷன் இருக்க, அது அரசியல்ல சகஜம்தான். ஆனா இவங்க வந்து ஏதோ ஒரு பெரிய கட்சின்னு இவங்களே ஒரு பிம்பத்தை உருவாக்கி இருக்காங்க பாருங்க. அதாவது தேர்தல் டேட் வந்த உடனே தலைவர் எப்படி வருவார் பார்த்துக்கோ, தெரு தெருவா அந்த அளவுக்கு வருவாருன்னு பார்த்தானா, இவர் ஏதோ பாம்பேல ஏதோ ஒரு நிகழ்ச்சிக்கு போயிருக்கிறாரு அது இதுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு கழுவி ஊத்திட்டு இருக்காங்க. மக்களோட பிரச்சனைக்காக எதுவுமே வர்றதில்ல விஜய் அவர்கள். ஆனா வேற வீரவசனம் மட்டும்தான். அதாவது ஒரு அரசியல்வாதினா என்னைக்குமே வெளியில வந்து பேசிட்டு இருந்தாருன்னா அது நல்ல அரசியல்வாதி இல்லையாமா. எப்பவாவது வந்தாலும் நல்லா இதெல்லாம் சினிமாவில் பேசுகிற டைலாக்கு ஆதவ அர்ஜுனா அவர்கள். ஏன்னா இங்கெல்லாம் உண்மையிலேயே இந்த கரூர் விஷயத்தெல்லாம் கவனிச்சுட்டான்னா நிறைய அவங்க மேலே இவங்க மேலெல்லாம் குற்றச்சாட்டுகள் நிறைய பேர் வச்சுட்டு இருக்காங்க. கரூர் விஷயத்துக்கு அந்த அளவுக்கு காரணமாக இருந்தவங்க இவங்க தான் அப்படின்னு சொல்லி கூட்டத்தை. ஏன்னா இவங்கெல்லாம் ஏன்னா ஒரு ஒரு விசேஷமான ஒரு அரசியல் கட்சிங்க, ஒரு அனுபவம் இல்லை, எதுவுமே இல்லை. ஏன் அதை வச்சு தான் நேற்று கழுவி ஊற்றிட்டு இருக்காங்க. ஏன்னா இன்னைக்கு வந்து பழைய அதாவது திமுகனாலும் சரி அதிமுகனாலும் சரி எல்லாம் அதாவது கூட்டணி விஷயத்தை பற்றி பேசிட்டு இருக்காங்க. மக்கள் எப்படி ஒன்றிணைக்கணும் அது இதுன்னு இதை தான் பேசிட்டு இருக்காங்க. இவர் ஏதோ ஒரு அட்லி ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி கழுவி ஊற்றிட்டு இருக்காங்க. ஆனா இவங்களுக்கு எல்லாம் ஒரு டவுட் வருது. இவங்களை நம்பி தொண்டர்கள் வர்றாங்க பாருங்க பின்னாடி. உண்மையிலேயே அந்த தொண்டர்கள் வந்து பரிதாபமான நிலை தான் நம்ம கவனிக்கணும். ஏன்னா இவங்களை ஏதோ ஒரு கற்பனையா நினைச்சிருப்பாங்க. ஆனா இவங்கெல்லாம் ஏதோ ஒரு டைம் பாஸ்க்கு வர்ற மாதிரி தான் நம்ம கவனிக்கணும். அப்படி சின்சியரா இருந்திருந்தா, மக்கள் பிரச்சனையை கையில எடுக்கிறதா இருந்தான்னா முழு நேரமும் இன்னைக்கு இருக்கணும். அந்த மாதிரி தான் இன்னைக்கு சட்ட ஒழுங்கு பிரச்சனை எல்லாம் நடந்துட்டு இருக்கு. ஏன்னா இன்னைக்கு வந்து எல்லாமே ஒரு வேடிக்கையா மாறிட்டு இருக்கு. இப்போ வந்து ராமதாஸும் தன்னோட பையனை பழி வாங்குறதுக்காக கட்சி ஏதோ தேர்தல் கூட்டணின்னு சொல்லி சசிகலா கூட அவங்க புதுசாக ஒரு கட்சி வேற தொடங்கியிருக்காங்க. இவங்க எல்லாம் என்னத்தை சாதிக்க போறாங்கன்னு தான். இவங்க சசிகலா அவர்கள் எடப்பாடி பழனிசாமியை பழி வாங்குறதுக்குன்னு. ஆனா இதெல்லாம் பார்த்தான்னா உண்மையிலேயே ஒரு மூத்த அரசியல்வாதி ராமதாஸ் அவர்கள் எல்லாம் இன்னைக்கு வந்து நல்லா யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு வந்து மக்களுக்காக ஒரு குரல் கொடுக்காம தன்னோட பையன் தோத்துறணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை வச்சு இங்க அரசியலுக்கு வந்தானா இதெல்லாம் ஒரு முதிர்ச்சி உள்ளவங்களுக்கு இதுக்கு முன்னாடியே நம்ம எல்லாம் அவங்கள பத்தி பெருமையா பேசியிருந்தோம். ஆனா இப்பெல்லாம் பார்த்தோன்னா உண்மையிலேயே இப்படி இருக்காங்களான்ற ஒரு கேள்விதான் வருது. சசிகலா அவர்கள் காசெல்லாம் வச்சுட்டு இந்நேரம் ஏதாவது எம்ஜிஆருக்கும் இவங்களுக்கும் சம்மந்தம் என்னன்ற மாதிரி தான். ஏன்னா அப்படி காசு இருந்தான்னா நிறைய மக்களுக்கு வந்து தமிழகத்துல நிறைய கழிப்பிடம் கட்டி கொடுக்கலாம், கல்வி சுகாதாரம் எல்லாமே மேம்படுத்தி கொடுக்கலாம் காசை வச்சுட்டு. ஆனா ஏதோ ஒருத்தரை பழி வாங்குறதுக்கு இந்த மாதிரி அரசியல் கட்சி தொடங்குறது வந்து உண்மையிலேயே இது வந்து ஆணவம் தான் நம்ம கவனிக்கணும். ஏன்னா மக்கள் பத்தி இவங்களுக்கு அக்கறை இல்லைன்னு தான் நம்ம கவனிக்கணும். இதெல்லாம் தாண்டி இன்னைக்கு வந்து திமுக வந்து ஒரு விஷயத்தை கையாண்டுட்டு இருக்காங்க. அதாவது அதிமுக அவங்களோட பிரச்சனையை மறைக்க வந்து ஏதோ ஒரு விசிகா வந்து இப்போ ஓட்டிட்டு இருக்காங்க மீடியாவில். இதுக்கு முன்னாடி காங்கிரஸ் ஓட்டிட்டு இருந்தாங்க. அதாவது விஜய் கூட போயிடுவாங்களோ அப்படின்ற மாதிரி ஒரு நாடகத்தை அரங்கேற்றிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி இன்னைக்கு கூட தாவேக்காவில் கூட சொல்லுவாங்க விசிகாவை, நீங்களும் அந்த மாதிரி நாங்கள் தாவேக்கா கூட வந்துடுறோம் அப்படின்னு சொன்னா திமுக பயப்படுவாங்களோ அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம். அப்படி அப்படி ஏதாவது பண்ணீங்கன்னா திமுக தருவாங்களோன்ற மாதிரி நிறைய பேர் ஐடியா கொடுப்பாங்க. ஆனா இதெல்லாம் வந்து உண்மையிலேயே ஏன்னா இன்னைக்கு வந்து நம்ம யோசிக்கணும், மக்கள் தான் சிந்திக்கணும். இன்னைக்கு திமுக வந்து வீழ்த்துறதுக்கு திமுக ஏன்னா அந்த அளவுக்கு நிறைய தேர்தல் வாக்குறுதி, நிறைய சட்ட ஒழுங்கு பிரச்சனை, இரும்பு கரம் கொண்டு அடுக்குவோம் அப்படின்னு சொல்லி பெண்களுக்கு யாருக்குமே பாதுகாப்பு இல்லை. அப்போ இந்த மாதிரி இருக்கும்போது தன் கட்சியிலேயே இருந்துட்டு மக்களுக்காக குரல் கொடுக்காம இருக்கும்போது மக்களுக்கு அந்த விழிப்பு கண்டிப்பா வரும். விசிக தொண்டர்கள் வந்து கண்டிப்பா திருமாவளவன் அவர்களை விசிக தலைவர்கள் வந்து ஜெயிக்க வைப்பாங்கன்னு இந்த தடவை சொல்லவே முடியாது. சப்போஸ் திமுகவில் இருந்தான்னா அவங்களுக்கெல்லாம் ஒரு பாதிப்பு தான். காங்கிரஸ் ஆனாலும் சரி, விசிக ஆனாலும் சரி, இனி எல்லாத்துக்கும் படுதோல்வி தான் நம்ம கவனிக்கணும். ஏன்னா எந்த அளவுக்கு தான் முட்டு கொடுக்க முடியும் பாருங்க. தமிழகம் அந்த அளவுக்கு குட்டிச்சவராயிருக்குன்னு தான் நம்ம கவனிக்கணும். ஆனா இவங்களை பாதுகாக்கவே வச்சுட்டு இருந்தான்னா மக்களுக்கு அந்த புத்தி வராம இருக்குமா? அது 2026 தேர்தல் கண்டிப்பா வரும் தான் நம்மளோட பார்வை. பார்ப்போம். மனிதானி மகத்தானவன், மனிதானி மகத்தானவன்.